அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதரசா பைத்துல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் 7ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலே தங்கைக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏஎன் அப்துல் ரஹ்மான் பாக்கவி வாசில் தேவபந்தி முதல்வர் பைத்துல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு பணிவுடன் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரிய பள்ளிவாசல் நிர்வாக குழுவின் சார்பாகவும் மதரசா ஃபைசுல் பாக்கியா நிர்வாகத்தின் சார்பாகவும் கூத்தாநல்லூர் ஊர் உறவின் முறை ஜமாத் சார்பாகவும் அதை நான் வழிமொழிகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மதரசா ஃபைசுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரி 7ஆம் ஆண்டு மௌலானா மௌலவி ஆலிம் மைசானி சதர் பட்டமளிப்பு விழா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் பெரிய உதவியால் இனிதே நடத்தியிருக்கிறது. அதன் ஆரம்பமாக கிராத் ஓதி ஆரம்பிக்க வேண்டும். கிராத் ஓதுவதற்காக ஃபைசுல் பாக்கியாத் 2ஆம் சூறாவானவர் ஷேக் முகமது இப்ராஹிம் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله அதைத் தொடர்ந்து அடுத்ததாக
மொழிபெயர்ப்பு செய்வதற்காக ஜனாப் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை அடுத்ததாக பெரிய பள்ளிவாசலின் நிர்வாகக் குழு செயலாளர் ஜனாப் எம் அக்பர் அலி அவர்கள் வரவேற்பு தெரிவிப்பார்கள்.
இயங்கும் மதரசா பைசுல் பாக்கியாத்தி அரபிக் கல்லூரியில் 19ஆம் ஆண்டு விழா 7ஆம் ஆண்டு மூழலி மைதானி சரதில் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் 8ஆம் ஆண்டு குர்ஆன் மக்தப் மதரசா ஆண்டு விழாவிற்கு வருகை தர இருப்பவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நடைபெற இருக்கின்ற முப்பது விழாவை சிறப்பான முறையில் நடத்திட வேண்டி அருள் புரியுமாறு ஏக இறைவனான அல்லாஹ்விடம் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும் மதரசா பைசுல் பாக்கியா சார்பாகவும் உங்கள் எல்லோருடைய ஒப்புதலுடன் துவா செய்கிறவனாக ஆரம்பிக்கிறேன். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மதரசா பைசுல் பாக்கியா 7ஆம் ஆண்டு மைதானி சனது பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற நமது மதரசாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே.என். அப்துல் ரஹ்மான் பாக்கவி ஃபாசில் தேவபந்தி முதல்வர் பைசுல் பாக்கியா அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். கிராத் ஓதிய நமது மதரசா பைசுல் பாக்கியா மாணவரையும் புகழ்கீதம் இசைத்த தீன் இசைக்குழலோர் ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்க இருக்கின்ற நமது நிர்வாக குழு உறுப்பினர்களான ஜனாப் ஹாஜி ஹாஜா நஸ்ருத்தீன் துணைத் தலைவர் பெரிய பள்ளிவாசல், ஜனாப் என் ஹாஜா அபுதீன் துணை செயலாளர் பெரிய பள்ளிவாசல் மற்றும் ஜனாப் டாக்டர் ஹாஜி கே.எம். முகமது இக்பால் பாலாளர் ஜாமியா மில்லத் தொடக்கப்பள்ளி மற்றும் ஜனாப் ஹாஜி கே.எம். ஹாஜி முகமது அவர்களையும் ஜனாப் ஹாஜி என்.எம். முகமது தபுல்லா அவர்களையும் ஜனாப் கே.ஏ. அப்துல் அசீஸ் அவர்களையும் ஜனாப் எஸ். அப்துல் மஹ்மூத் அவர்களையும் ஜனாப் ஹாஜி ஏ. முகமது சலீம் அவர்களையும் ஜனாப் என்.ஏ. அன்சாருத்தீன் அவர்களையும் ஜனாப் ஏ.எஸ். முகமது ஆரிஃப் அவர்களையும் ஜனாப் ஹாஜி எஸ். முகமது மைதீன் அவர்களையும் ஆகியோர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மாணவர்களுக்கு மைதானி செலவு ஆதரிக்கப்பட்டு ஆசியுரை வழங்கியிருக்கின்ற காயல்பட்டினம் மஸ்கருர் ரஹ்மான் மஹலிக் அரபிக் கல்லூரி நிறுவனர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் கே. அஹமது அப்துல் காதிர் மஹ்லி அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வேறு மாணவர்களுக்கு வாழ்த்துணை வழங்க இருக்கின்ற நமது பெரிய பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் ஆதிபுல் ஜனாப் அல்ஹாஜ் பி.எம். அப்துல் சலாம் அவர்கள் இந்த அலுவல்கள் காரணமாக வெளியூர் சென்றிருப்பதால் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை தருகிறேன். நமது மதரசாவின் பேராசிரியர் மௌலானா மௌலவி ஏ. முகமது அபு தாஹிர் அன்வாரி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்வாறு மைதானி சிறந்த மாறி மற்றும் பெற இருக்கின்ற திருவாரூர் எம். முகமது இஸ்மான் ஆரிஃப் மைதானி அவர்களையும் நமது ஊரை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஆரிஃப் மைதானி அவர்களையும் மேற்கண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் வருக வருக என வரவேற்கின்றேன். இறுதியாக துஆவோத இருக்கின்ற நமது பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாஃபிஸ் காயத் கே.எம். முகமது அலி அன்வார் பாக்கவி அவர்களையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் இன்று மாலை நடைபெற இருக்கின்ற 3வது அமர்வான மக்தப் மதரசாவின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்ற உங்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் மக்தப் மதரசாவின் பல்வேறு மார்க்க அறிவு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் பரிசுகள் பெற இருக்கின்ற மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வேறு இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஊர் உறவின் முறை ஜமாத் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் மற்றும் மாலை நடைபெற இருக்கின்ற மக்தப் மதரசா ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற ஊர் உறவின் முறை ஜமாத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என
இங்கே இருக்கிற உலகமெங்கும் உள்ள நமக்கு ஜமாத்தை சேர்ந்தவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதில் யாருடைய பெயர் சொல்லாமல் இருந்தால் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இவ்வாண்டு சடல் பெறும் மாணவர்களை வாழ்த்தி பேசுவதற்காக வாழ்க்கை வளர்ப்பதற்காக நமது ஜாமியா பெண்கள் தொடக்கப்பள்ளியில் தாளாளர் ஜனாப் அல்ஹாஜ் டாக்டர் KM முகமது இக்பால் எம்எஸ்சி அவர்களை அழைக்கிறேன். கல்வி மௌலானா முகமது அல்ஹாஜ் KN அப்துல் ரஹ்மான் வாஜித் தேவபந்தி அவர்களே, சிறப்பு சொற்பொழிவாற்ற இருக்கும் மௌலானா முகமது அல்ஹாஜ் முகமது அப்துல் காசிம் அவர்களே, நிறுவனர் மஹத்தல் ரஹ்மான் மஹீர் அரபிக் கல்லூரி காயப்பட்டியம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கும் மௌலானா முகமது முகமது அபுபக்கர் அன்வாரி வாதில் அல் ஹசனி காமில் நமாயி அவர்களே, மௌலானா முகமது மாதுல் அல்ஹாஜ் KL முகமது அலி அன்வரி பாக்கிர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஆலிம்களே, புலமாக்களே, பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, இன்று மதரசா ஃபைசல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியின் 7வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டம் சனது பட்டம் பயிலும் பட்டாம்பூச்சிகளுக்கு பட்டமளிப்பு விழா, பட்டம் என பயிலும் பட்டாம்பூச்சிகளுக்கு பட்டமளிப்பு விழா, பட்டமிட்டு மகிழும் பட்டு செல்வங்களுக்கு பட்டம் வழங்கும் விழா, பட்டமிட்டு மகிழும் பட்டு செல்வங்களுக்கு பட்டம் வழங்கும் விழா, ஒளிப்படைத்த கண்மணிகள் பொய்யாரமாய் பட்டம் பெறும் விழா, ஒளிப்படைத்த கண்மணிகள் பொய்யாரமாய் பட்டம் வழங்கும் விழா, எதிர்காலம் இந்தியாவின் எஃகு தூண்களுக்கு இக்கணம் பட்டம் கொடுக்கும் விழா, எதிர்கால இந்தியாவின் எஃகு தூண்களுக்கு இக்கணம் பட்டம் கொடுக்கும் விழா, விருட்சங்களின் விருதுகளாய் வளரப்போகும் வருங்கால தலைவர்கள் ஒருங்கே பட்டமேற்கும் விழா, விருட்சங்களின் விருதுகளாய் வளரப்போகும் வருங்கால தலைவர்கள் ஒருங்கே பட்டமேற்கும் விழா, சான்றோர் அடையாளம் பட்டம், பயின்றோர் அடையாளம் பட்டம், சான்றோர் அடையாளம் பட்டம், பயின்றோர் அடையாளம் பட்டம், பண்பட்டதன் அடையாளம் பட்டம், எண்ணெழுத்து பெற்றுத்தரும் பட்டம், பண்பட்டதன் அடையாளம் பட்டம், எண்ணெழுத்து பெற்றுத்தரும் பட்டம், காண்போர் வியக்கவைக்கும் பட்டம், கடுமையாய் உழைத்தால் பட்டம், காண்போர் வியக்கவைக்கும் பட்டம், கடுமையாய் உழைத்தால் பட்டம், பட்டமரம் பெற்றிடு வானிலை வளர்ந்திடு, பட்டம் வானில் பறப்பது போல வாழ்க்கையில் நீயும் உயரமாக பறந்து என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறி இடமாக இருக்கின்றேன். வாழ்கிறவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணாவர்களுக்கு டாக்டர் KM முகமது இக்பால் எம்எஸ்சி மட்டும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்கலாம், கவிஞர் அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கலாம். அது விடுபட்டுச்சு. அழகிய கவிதைகள் வாழ்க்கை. அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நமது மதரசாவின் முன்னாள் மாணவர் ஷாவுல் அமீன் ஃபைசாலி அவர்கள் ஒரு 5 நிமிடம் எடுத்து உரையாற்றும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. صدق الله مولانا العظيم.
சொந்தம். அவருடைய அன்பும் அருளும் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய ஆளும் பெருமக்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் அனைவர்களையும் முதற்கண் சலாத்தினை தங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்தவனாக முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 2017ஆம் ஆண்டு இங்கே நான் பட்டம் பெற்றேன். ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் என்கிற ஊரில் பெரிய பள்ளிவாசலில் இமாமாக, தலைமை இமாமாக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெரிய பள்ளி இமாம் அப்படிங்கிறதுனால எல்லா மேடைகளுக்கும் அழைப்பு கொடுக்கத்தான் செய்வோம். எல்லா நிகழ்ச்சியிலையும் நாம பயம் பேசத்தான் செய்கிறோம். ஆனால் எல்லா மேடைகளிலையும் பயான் பேசுறோம், எல்லா நிகழ்ச்சியிலையும் பயான் பேசுறோம், தலைமையாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் கூட நான் பட்டம் பெற்ற மதரசாவுடைய ஒரு 5 நிமிடம் நிற்கக்கூடிய இந்த நிலை எல்லா இடத்தை காட்டிலும் உன்னதமான இடமாக நான் வருகிறேன். பிள்ளைகள் தப்பு செஞ்சாங்கன்னா என்ன கேட்பாங்க தெரியுமா? எவர்டா உனக்கு ஆசிரியர்னு கேட்பாங்க, யார்டா நீ படிக்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் ஒழுக்கமாக வேறுதலாக ஒரு சமுதாயத்தில் நாம் இருந்தோம்னு சொன்னா எந்த மதரசால ஓதுனீங்கன்னு கேட்பாங்க. ஆசிரியர்களுடைய பேர் 2வது தான் வரும். என்ன கேட்பாங்க? எந்த மதரசால ஓதுனீங்கன்னு கேட்பாங்க. அங்கே சக ஆலிம்களோடு நாம இருக்கும் பொழுது ஆலிம்கள் உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. ஷாஹுல் ஹமீத் பாதுஷா. பட்டத்தினுடைய பேர் என்ன? ஃபைசானி. ஃபைசானியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஒரு விதமான வருத்தம் ஏற்படுகிறது. அப்ப நான் கேள்வி கேட்டு, பட்டம் பெயர் உங்களுக்கு தேவையா? இல்லைன்னா தேவையான சரக்கு இருந்தா போதுமா? மார்க்க விஷயங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்குரிய பதில் கிடைச்சா போதுமா? பட்டம் பேர் இருந்தா மதிப்பீங்களா? அதுக்கு இல்ல, எங்க பட்டம் வாங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறோம். மதரசாவுடைய பெயர் பிரபலியம் இல்லாம இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு ஆளை பார்த்துட்டீங்கல்ல, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆளாக நீங்கள் பார்ப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். உலக கல்வி இருக்கு பாருங்க. உலக கல்விய நாம தங்கத்தோடு ஒப்பிடலாம். உலக கல்வி தங்கத்தோடு ஒப்பிடலாம். ஆனா மார்க்க கல்வி தங்கத்தோடு ஒப்பிடுறதில்லை. மார்க்க கல்வி எப்படிப்பட்டது தெரியுமா? தண்ணீரையும் காற்றையும் போன்றது. தங்கம் இல்லாம வாழ்ந்துடலாம், காற்று தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா? லட்சம் லட்சமாக கட்டிக்கொண்டு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியை உணராமல் ஒவ்வொரு மதரசாக்களுடைய நிலைமையும் 500, 1000 என்று ஓதிய மாணவர்கள் இருந்த மதரசாக்கள் இன்றைக்கு 100ஆக குறைந்து 50ஆக
இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையை நாம் மாற்றுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் உதவி செய்வானாக. நம்முடைய மதரசா நிரம்பி வழிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மார்க்க கல்வி படிக்கும் பொழுது மதரசாவுடைய பாடத்திட்டங்கள் முறை வேற. சமுதாயத்தில் போகும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக இருந்தாலும் சில நேரங்கள் குர்ஆனில் இருந்து பதில் சொல்லணும், சில நேரங்கள் ஹதீஸில் இருந்து பதில் சொல்லணும், சில நேரங்கள் வரலாறுகளில் இருந்து பதில் சொல்லணும், சில நேரங்கள் சில நபர்களுக்கு அவங்க கேட்கிற கேள்வியை வச்சே பதில் சொல்லணும். இப்படியாக சமுதாயம் சூழ்நிலை இருக்கிறது. ஒரு 23 வயசு வாலிபன் என்னிடத்தில் கேட்கிறார், தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் இருக்கிறார். ஆதாரம் இருக்கு. எதுல இருக்கு? ஹதீஸ்ல நல்ல தெளிவாகவே இருக்கு. ஹலாலிஸ் பரசுவத்தல் என்பதாக இருக்கு. தொப்பின்னு தெளிவா இருக்கு என்று சொன்னாலும் அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. குர்ஆனிலிருந்து காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். குர்ஆன்ல பரசுவத்தல் ஹலாலிஸ் தொப்பின்னு எங்க இருக்கணும்? குர்ஆன்ல இருந்து எனக்கு காட்டுங்க, இல்லன்னா அந்த தொப்பியை எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமுதாயத்தின் இளைஞர்கள் சீரழிந்து இருக்கிறார்கள். மிக கொடுமை. மஹல்லால நாம இமாமத்து பணி செய்யும் பொழுது பல இன்னல்கள், பல சிரமங்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தேவையான போதிய அளவிற்கு கல்வி படிச்சுட்டோம் வைங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அனுபவிக்கக்கூடிய விஷயம். நிர்வாகத்தில் உள்ளவர்களை நிற்க வைத்து பேசலாம், நம்முடைய கருத்துக்களை சொல்லலாம், தாராளமாக ஒத்து வருவார்கள். காரணம், நம்மிடத்தில் தெளிவான குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஆதாரம் கேட்டாலும் தயார் நாம சொல்வதற்கு என்கிற நிலைக்கு எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களை வளர்த்தார்கள், எங்களை ஆளாக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்க கல்வி சோடை போவதில்லை. மார்க்க கல்வியை கொண்டு நாம் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கி தந்தல் புரிவானாக. பட்டம் பெறக்கூடிய ஆளுங்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வங்களையும் மார்க்க பணியை விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எதை சொல்லும் இதை கேட்டும் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாய்ப்பளித்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைவாக உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது மதரசாவின் முன்னாள் மாணவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கார் என்பதற்கு ஒரு உதாரணத்திற்காக அவர் வேலையை கொடுத்தார். அடுத்ததாக நமது மதரசா ஃபைசுல் மாஃபியார் அரபிக் கல்லூரி பேராசிரியர் கண்ணியமிகு மௌலானா மௌலவி ஹாஃபில் ஏ முகமது அப்துல் தாலிப் அத்வானி ஃபாசில் அஹ்சனி காமில் ஜவானி அவர்கள் உங்களுக்கு உரை இருக்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف رسول الله وعلى آله وصحبه والناس أجمعين. أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: إنما يخشى الله من عباده العلماء. صدق الله العلي العظيم. وقال سيدنا شفيعنا محمد صلى الله عليه وسلم: مرحبا بطالب العلم. صدق الله المولانا العظيم. حب النبي وحب الآل ركناني لا فرق بينهما يا أهل الإيمان.
مولاي صل وسلم حب العلم وحب العمل ركنان لا فرق بينهما يا أهل الإيمان مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم الحمد لله الله سبحانه وتعالى நம்முடைய இந்த மஜ்லிஸை முழுமையான முறையில் கபூல் செய்வாராக. சில இல்முடைய நுணுக்கங்களையும் மார்க்க கல்வியினுடைய சில நுணுக்கங்களை சொல்லி வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்ம் என்ற ஒரு பொக்கிஷத்தை படிக்கும் மாணவர்களுக்கும் படிக்காமல் மார்க்க கல்வியை அறவே படிக்காமல் இருக்கும் சாதாரணமாக நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ட்ரிபிள் டி, ஐடி, எம்காம், பிகாம், எம்ஏ, பிஹெச்டி, எம்ஃபில் இது போன்று உலக படிப்புகளை படிக்கின்ற மனிதர்களுக்கும் இந்த இல்மை அல்லாஹ் பொக்கிஷமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ அல்லாஹ்வை பயப்படுவது அல் உலமாஉ இல்மு உள்ளவர்கள் மட்டும்தான், பட்டதாரிகள் அல்ல. இல்மு உள்ளவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்பட முடியும். இல்மு இல்லாம சூஃபிசம், இல்மு இல்லாம தரீகத், இல்மு இல்லாம சுன்னத் வல் ஜமாஅத் அல்லாஹ்வை பயப்பட முடியாது. சுன்னத் வல் ஜமாஅத்தாக இருந்தாலும் தரீகாவில் இருந்தாலும் தஸவ்வுஃபில் ஈடுபட்டாலும் இல்மு இருக்க வேண்டும். இல்மு இல்லாமல் சுன்னத் வல் ஜமாஅத்தில் இருப்பதும், இல்மு இல்லாமல் மார்க்க ஞானம் இல்லாமல் சூஃபிசத்தில் இருப்பதும் மார்க்கம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. எனவே எல்லா மக்களும் இல்மை தெரிந்திருக்க வேண்டும். இல்மு உள்ளவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுவார்கள். இல்மு சொன்னா ஹதீஸ், நஹ்வு இது போன்ற காரியங்களை படிப்பது மட்டுமல்ல, அமலியான விஷயம், அமலியான விஷயத்தை பற்றி படிப்பதும் இல்முதான். சொல்லி வர விஷயம், நாம் அனைவர்களும் தொழுகை சம்பந்தப்பட்ட இல்மை தெரிந்திருக்க வேண்டும். நோன்பு சம்பந்தப்பட்ட இல்மை தெரிந்திருக்க வேண்டும். தனியாக தெருவில் நடக்கிறோம் என்றால் அதன் இல்மை தெரிந்திருக்க வேண்டும். அவுரத் சாதாரணமா அவுரத்தை பத்தி நிறைய பேருக்கு அழைப்பற்றுள்ள இல்மு இல்லை. தாடி ஷேவிங் செய்வது ஹராமு, உடனே கை தூக்கிடுவோம். சரி, அப்ப அவுரத்தை மறைக்காமல் வெளிப்படுத்துவது அதுவும் ஹராமுதான். தொழுகைக்காக நாம் வருகிறோம் பள்ளிவாசலுக்கு, பள்ளிவாசலில் தொழும்போது மறைக்க வேண்டிய உறுப்புகளை ஹனஃபி மذஹபின் பிரகாரம் தொப்புளுடைய ஆரம்பத்திலிருந்து கால்முட்டுடைய கடைசி வரைக்கும் கண்டிப்பாக மறைக்க வேண்டும். மறைக்காமல் இருந்தால் தொழுகை கூடாது. இது தொழுகை. இதே சட்டம்தான் வெளியில் நாம் நடக்கும் பொழுதும், வெளியில் நாம் விளையாடும் பொழுதும், வெளியில் நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுதும் சாதாரணமாக கையை தூக்கி வரைஞ்சுகின்றோம். முட்டுக்கால் தெரியல, ஹராமாச்சு. அந்த ஹராமை செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் நுழைகிறோம். அந்த ஹராமை செய்துவிட்டு கல்யாணத்திற்கு வருகிறோம், வஃபாத்துடைய வீட்டிற்கு வருகிறோம். ஹராமை செய்துவிட்டு இவன் தொழுகிறான், அழுது துஆ கேட்கிறான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? தொழுகையை மறைத்துக் கொள்கிறான். சாதாரணமாக பொதுமக்களிடத்தில் இவன் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கையை வரிச்சு கேட்கிறான்.
சொன்னா முட்டுக்கால் தெரியுது ஹராம். முட்டுக்கால் கீழே தெரிஞ்சா ஹராம் இல்லை. அவுரத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் இமாம்கள். அவுரத்துன் குல்லியுன், அவுரத்துன் ஜுஸ்இயுன். தொப்புளுக்கு மேலே இருந்து முட்டுக்கால் கீழே வரை மறைப்பது அவுரத்துன் குல்லியுன், கண்டிப்பாக மறைக்க வேண்டும். கண்மணி மக்கத்து மன்னர் மதீனத்து வேண்டர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுரத்துன் குல்லி அவுரத்துன் ஜுஸ்இ எல்லா அவுரத்தையும் சரியாக மறைத்து சஹாபாக்களுக்கும் படித்துக் கொடுத்தார்கள். அந்த இல்முடைய பெனிஃபிட் தான் இன்று தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், உலகம் முழுவதும் ஆய்வுகள் வெளியேறுவதற்குண்டான காரணம். அந்த இல்மு என்றால் இந்த உலகம் அனைத்தும் ஜஹ்லி அறியாமலில் மூழ்கி இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்போதோ நம்மை அறிந்திருப்பார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில், ஒவ்வொரு நூற்றாண்டுடைய கடைசியில் என்ன என்றாலும் வைத்துக் கொள்ளலாம். இன்னல்லாஹ யபஅஸு, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் ஒரு ஆலிமை அனுப்புகிறான். அவர் யுபையினு சுன்னத மினல் பிதஅத்தி. பிதஅத் எது, சுன்னத் எது, நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா சுன்னத் வல் ஜமாஅத்னா எது, பிதஅத் வஹாபிசம்னா எது என்பதை தெளிவாக பிரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு ஆலிம் தலைவர் வருவார் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலும். அந்த தலைவரான ஆலிம் தன்னுடைய மாணவர்களை வைத்து அந்த நூற்றாண்டு முழுவதையும் சரி செய்வார். சுன்னத் வல் ஜமாஅத்தை நிலைநாட்டுவார். பிதஅத்தை பிரித்து காண்பிப்பார், அடையாளம் காண்பிப்பார். சுன்னத் வல் ஜமாஅத்தில் எதுவெல்லாம் குறையாக காணப்படுகிறதோ அனைத்தையும் நிறுத்துவார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸுடைய ஞான கருத்தில் இமாம்கள் சொல்வார்கள், இல்மை கொண்டுதான் அல்லாஹ் உலகத்தை இயங்க வைக்கிறான். இல்மை கொண்டுதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயங்க வைக்கிறான். அந்த இல்மை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஆடு மாடு கழுதைக்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு. நம்முடைய வீட்டில் வளர்ந்த பூனைக்கும் உயிர் இருக்கு, நமக்கும் உயிர் இருக்கு. அல்லாஹ் உயிருள்ள இந்த ஜனத்தை இல்மை கொண்டுதான் கண்ணியப்படுத்துகிறான். இமாம்கள் சொல்வார்கள், ஃபஹயாத்துல் கைதி இல்முன் ஃபல்தனிம்ஹு வமருதுல் கைதி ஜஹ்லுன் ஃபஜ்தனிபுஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். பூனைக்கும் உயிர், நமக்கும் உயிர். மாட்டிற்கும் உயிர், நமக்கும் உயிர். வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹயாத்துல் கல்ப், உயிருள்ள இந்த மனிதனுடைய உண்மை இல்மாகும், மார்க்க ஞானமாகும். இல்ம் இல்லாமல் வெறும் நமக்கு உயிர் இருக்கிறதா என்றால் அது இந்த உலகத்தில் நடமாடும் பிணம். நடமாடும் பிணம் என்றார்கள் இமாம்கள். இல்ம் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பது அவன் பிணம். இல்மோடு ஒரு மனிதன் இருப்பது அவன் சிறந்தவன். அவனை இந்த உலகம் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை படிக்கக்கூடிய, இல்முடைய அந்த அந்தஸ்தை தெரியக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களை ஆக்கியம் புரிவாராக. துன்யா வேண்டுமா, இல்மை படி. இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் இல்ம். யாராவது துன்யா வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா, பணம் காசு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா, சொத்து சுகங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா, ஃபஅலைஹி பில் இல்ம். இல்மை படிக்கட்டும். வமன் அராத ஆகிரத, யாராவது மறுமையில் சொர்க்கம் புகழ வேண்டும், சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களா, ஃபஅலைஹி பில் இல்ம். அவருக்கும் இல்ம், அவருக்கு இல்மை படிக்கட்டும். இந்த இல்ம் உலகத்திலும் சிறந்த முறையில் வாழ வைக்கிறது.
அதே போல